Hi friends, welcome to Tutor Juice. நான் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா C++ல டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். டெம்ப்ளேட் அப்படிங்கிறது என்னென்னா ஃபேமிலி ஆஃப் கிளாஸஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸை தான் நம்ம டெம்ப்ளேட் அப்படிம்போம். இப்போ இந்த டெம்ப்ளேட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா ஒரே கிளாஸ் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்புக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் நம்ம டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் டெம்ப்ளேட் அரேவுக்காக க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த அரேவை பார்த்தீங்கன்னா நம்ம இன்டீஜர், ஃப்ளோட், கேரக்டர் அப்படின்னு சொல்லி வேரியஸ் டேட்டா டைப்புக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு டெம்ப்ளேட் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு டெம்ப்ளேட் அப்படிங்கிற கீவேர்ட் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அடுத்தது ஓப்பன் ஆங்கிலோ ப்ராக்கெட் கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துக்கிறேன். அடுத்தது டி அப்படிங்கிற ஒரு டைப் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த டி அப்படிங்கிற டைப் நேம் பார்த்தீங்கன்னா இன்டீஜர், ஃப்ளோட், கேரக்டர் அப்படின்னு சொல்லி யூசர் என்ன டேட்டா டைப் கொடுக்குறாங்களோ அந்த டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் ஆகிடும். டேட்டா அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா டி டைப்புக்கு ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். பப்ளிக்கில் கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துக்கிறேன். DATA டேட்டா அப்படிங்கிற கிளாஸுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருக்கேன். இந்த கன்ஸ்ட்ரக்டரில் ஆர்குமெண்ட்டாக வர வேல்யூவை டி டைப்புக்கு ஒரு பி அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கிறேன். பி அப்படிங்கிற வேரியபிள் இருக்க வேல்யூவை ஏ அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ரிட்டன் டைப் வாய்டில் ஷோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இந்த இடத்துல நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா கிளாஸுக்குள்ளே டிஃபைன் பண்ணிக்கிறேன். இதனுடைய டெஃபினேஷனில் cout யூஸ் பண்ணி வேல்யூ அப்படிங்கிற மெசேஜோட ஏ அப்படிங்கிற வேரியபிள் இருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். டெம்ப்ளேட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் நேம் டேட்டா அப்படிங்கிற கிளாஸ் நேம். அடுத்தது என்ன டைப் ஆஃப் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோமோ அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணோம். நான் இன்டீஜர் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறதுனால இன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்தது ஓ அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணுறேன். இந்த ஆப்ஜெக்ட்டில் 100 அப்படிங்கிற ஒரு இன்டீஜர் வேல்யூ ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஓ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஷோ அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்டீஜர் வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம ஒரு ஃப்ளோட் வேல்யூ பாஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ எக்ஸாம்பிள் 100.23 அப்படிங்கிற ஒரு ஃப்ளோட் வேல்யூ பாஸ் பண்ணுறேன். இப்போ இன்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி கொடுத்தா போதும். நமக்கு ஃப்ளோட் வேல்யூ பார்த்திங்கன்னா ஆர்குமெண்ட்டாக பாஸ் ஆகி நமக்கு அந்த ஃப்ளோட் வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் வேல்யூ பாஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் CHAR கேர் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துக்கிறேன். இதில் நம்ம என்ன கேரக்டர் கொடுக்குறோமோ அது நமக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் டி அப்படிங்கிற கேரக்டர் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். இப்போ டி அப்படிங்கிற கேரக்டர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே கிளாஸ் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்புக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் நம்ம டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் கிளாஸ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் டியூட்டோரியல் வீடியோஸ் வேணால் www.tutorjuice.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.